முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழகத்திற்கான நிதி சார்ந்த கோரிக்கை மனுவை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன, விவரம்? டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கின்றார். தமிழகத்திற்கான கோரிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக சற்று முன்பாகவே பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்பாக முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தனிப்பட்ட முறையிலான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு தற்போது நிகழ்ந்திருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பள்ளிக் கல்வித்துறைக்கான நிதி இன்னும் முறையாக விடுவிக்கப்படாததன் காரணமாக ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவது தொடங்கி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பயிலக்கூடிய மாணவர்களுக்கான அந்த நிதியை தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்குவது உள்ளிட்ட பணிகள் எல்லாம் தேக்கமடைந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை உள்ளிட்டவை தொடர்பாகவும் தமிழகத்திற்கான வரி வருவாய் பகிர்வை அதிகரிக்க வேண்டும் என்பது குறித்தும் ஒரு முக்கியமான கோரிக்கையை தற்போது தமிழக முதலமைச்சர் பிரதமரிடம் முன்வைத்திருக்கின்றார். முன்பாகவே பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களோடும் தனிப்பட்ட முறையிலே ஒரு சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக தமிழக முதலமைச்சரோடு நீண்ட நேரம் பிரதமர் நரேந்திர மோடி அந்த மதிய இடைவேளையின் பொழுது தேநீர் அருந்தும் பொழுது ஒன்றாக நின்று பேசிக் கொண்டிருந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகியிருந்தன. சந்திரபாபு நாயுடு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பிரதமரோடு நீண்ட நேரம் நட்பாக பேசிக் கொண்டிருந்த அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருந்தன மதிய இடைவேளையின் பொழுது. அதன் பிறகு தற்போது மாலை நேரத்திலே இந்த சந்திப்பு தனிப்பட்ட ஒரு சந்திப்பாக நிகழ்ந்திருக்கின்றது. பிரதமரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் அலுவலகம் அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் பொழுது தமிழகத்திற்கான கோரிக்கைகள் தொடர்பாக நீண்ட மனுவினை தற்போது தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். இந்த மனு பொறுத்தவரை தமிழகத்திற்கான நிதி சார்ந்த கோரிக்கைகளே முதன்மையான அம்சமாக இடம்பெற்றிருக்கின்றன. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்திற்கு அந்த நதிநீர் சீரமைப்பு உள்ளிட்டவற்றில் வட இந்திய பகுதிகளுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை, கங்கைக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை காவிரிக்கும் தர வேண்டும் என்பது உட்பட தென் மாநிலம் சார்ந்த தமிழ்நாடு சார்ந்த பல கோரிக்கைகளை முதலமைச்சர் முன்வைத்திருந்தார். பிரதமரிடம் மேலும் இந்த மனுவையும் தற்போது அவர் வழங்கியிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக தமிழக அரசு எடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகளுக்கு உரிய பலன் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த கூட்டத்திலே நிதி அமைச்சர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பங்கேற்றிருந்த இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து முதலமைச்சர்களையும் தனிப்பட்ட முறையில் அழைத்து பேசியிருந்தார். தற்பொழுது பிரதமரிடம் கோரிக்கை மனுவை முதலமைச்சர் வழங்கியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.